மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாய் வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிற வெஹிக்கிள் வந்து எர்டிகா தான். இப்போ எர்டிகா வந்து பார்த்திங்கன்னா சில ஃபீச்சர்ஸ் ஆட் ஆகி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். எர்டிகா வந்து பார்த்திங்க அப்படின்னா 1500 சிசியில் வந்து 7 சீட்டரு மக்களுக்கு ஏற்ற ஒரு அஃபோர்டபுள் கார். ஆவரேஜ் மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக 20க்கு மேலே தரும். ஸோ இது வந்து மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு பட்டுருக்கு. அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு லோ தான். ஸோ இந்த காரில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தி இந்த காரை வந்து மக்கள்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 6 ஏர் பேக் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரியர் ஏசி வெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் ரோ தேர்ட் ரோ அப்படின்னு சொல்லி பிரித்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா முன்ன வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரூஃபில் இருக்கும். ஸோ அந்த ரூஃபில் இருக்க ஏசி வந்து பார்த்திங்கன்னா சில பேர்த்துக்கு வந்து டேரெக்டாக அது முகத்துலேயே அடிக்கும். ஸோ அது வந்து சில பேர்த்துக்கு சேராது. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ரெக்டிஃபை பண்ணுற விதமாக அப்படின்னு செகண்ட் ரோவ்லேயும் தேர்ட் ரோவ்லேயும் இண்டிவிஜுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ரியர் ஏசி வெண்ட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா சார்ஜர் பாயிண்ட்டு ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ரூஃப் ஏசி எப்படி கொடுத்துருக்காங்க, சார்ஜர் பாயிண்ட்டு, தென் வந்து ஸ்பாய்லர் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்பாய்லர் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த மாடிஃபை பண்ணதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 40 கூட. ஸோ வண்டியோட பேக் லென்த்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தேர்ட் ரோவில் உட்காந்துருக்கவங்க வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கிற மாதிரி இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வடிவமைச்சிருக்காங்க. ஸோ இதான் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேர்ட் ரோவில் வந்து செகண்ட் ரோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணுமே வந்து பார்த்திங்கன்னா ஹெட்ரெஸ்ட் அட்ஜஸ்டபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 3 பேர்த்துக்குமே சீட் பெல்ட் போடுற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சூப்பராக இருக்குது. இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 7 சீட்டில் உட்காந்துட்டு போகிறவங்க கொஞ்சம் எல்லாருமே கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுற மாதிரி கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்காங்க. ஏன்னா சில பேர் சென்டரில் உட்காந்துருக்கவங்களுக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்காது. 2 கார்னரில் உட்காந்துருக்கவங்களுக்கு ஹெட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ இது வந்து ரெக்டிஃபை பண்ணுற அளவில் வந்து பார்த்திங்கன்னா 3 பேர்த்துக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சென்டரில் இருந்த நமக்கு வந்து ஆம்ரெஸ்ட் வந்து எடுத்துட்டாங்க. ஸோ அந்த விஷயம் இப்போ இந்த இதில் வந்து ரெக்டிஃபை பண்ணிட்டாங்க. இதை வந்து அப்படியே பார்ப்போம். இது அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரூஃப் ஏசியை வந்து அக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி டிரைவர் சீட்டு பக்கத்துலேயே அதில் வந்து ஒரு சுவிட்சு கொடுத்துருக்காங்க. அந்த சுவிட்சை நம்ம பார்க்கலாம். இந்த விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்குது. தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட ஃபீச்சர்ஸ் அப்படியே ஒன்று ஒன்றா நம்ம பார்த்துட்டு வரலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரியர் ஏசி வெண்ட்டு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்ட் ரோவில் வந்து ரைட் சைடு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 2 சைடும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா இப்போ புதுசாக லான்ச் பண்ணி நல்லா போயிட்டுருக்க ட்ரைபரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பழைய வண்டியிலையும் சரி இப்போ இருக்கிற வண்டியிலையும் சரி செகண்ட் ரோ தேர்ட் ரோ அந்த வெஹிக்கிளில் வர மாதிரி 2 சைடும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கன்வீனியண்ட்டாக இருந்திருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சுவிட்சு தான் நான் சொன்னேன் பார்த்திங்களா, ரியர் ஏசி வெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ணிட்டா அப்படின்னா அந்த செகண்ட் ரோ தேர்ட் ரோவுக்கு வந்து இந்த ஏசி போகிற மாதிரி கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா டிரைவர்கிட்டே இருக்குது. ஸோ இந்த விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா ஒரு டிரைவர் மட்டும் பயணிக்கிறாரு அப்படின்னா முன்ன வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூஃப் ஏசியில் போயிட்டு நம்ம ஆஃப் பண்ணணும். ஏன்னு கேட்டால் நம்ம ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஒரு தனி சுவிட்ச் இருக்கும், பேக்குக்கு ஒரு தனி சுவிட்ச் இருக்கும். ஒரு டிரைவர் வந்து என்ன பண்ணட்டும், வண்டியை நிப்பாட்டிட்டு இறங்கி போய்ட்டு ரூஃப் ஏசியை ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிரைவரை அக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விஷயம் கொஞ்சம் நல்லாயிருக்கு. அதே மாதிரி ரியர் ஏசி வெண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கேயும் வந்து ஏசி அட்ஜஸ்ட்மெண்ட் லிவர் அதாவது அந்த கீ கொடுத்துருக்காங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா கீழேயே வந்து பார்த்திங்கன்னா 12 வோல்ட் சாக்கெட் சொல்லுவாங்க. அதாவது ஒரு 2 பேர் சார்ஜ் போடுற மாதிரி சி டைப் பின்னு, அந்த பின்னு இப்போ வர லேட்டஸ்ட் மாடல் மாதிரி அதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே கன்வீனியன்ட்டாக அண்ட் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்த வெஹிக்கிளில் வந்து பார்த்திங்கன்னா ரியரில் வந்து சார்ஜபிள் போர்ட் இருக்காது. இப்போ வந்து இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விஷயம் வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்ட் ரோவில் இருக்கிற அந்த ஏசி வெண்ட் பார்க்கலாம். தேர்ட் ரோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 வெண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரைட் சைடு மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஏசி கம்பார்ட்மெண்ட் அந்த தேர்ட் ரோ கூலிங் ஆகிறது கொஞ்சம் டிலேவாக இருக்கும். அதே மாதிரி ரைட் சைடு உட்காந்துருக்கிறவருக்கு மட்டும்தான் அந்த ஏசியோட வெண்ட்டு சீக்கிரமாக கிடைக்கும். ஸோ லெஃப்ட் சைடு இருக்கிறவருக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஸோ அது 2 சைடு வச்சுருந்தா நல்லா இருக்குங்கிறது என்னோடய கருத்து. தென் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் ரோவ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏற்ற மாதிரி
அந்த ஏசி ஃப்ளோவிங் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி 1 2 3 அப்படிங்கிற நம்பர் செகண்ட் ரோவில் இருக்க மாதிரி இங்கேயும் கொடுத்துருக்காங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தேர்ட் ரோவில் கப் ஹோல்டர் 2 சைடுமே வந்து ஆம்ரெஸ்ட் இருக்குது. ஸோ இது ரொம்ப கம்ஃபர்ட் கன்வீனியன்ஸ்னே சொல்லலாம். தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பாய்லர் மாடிஃபை பண்ணியிருக்காங்க. முன்ன வந்து ஸ்பாய்லர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேலே தூக்குனாப்புல சின்னதாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ மாடிஃபை பண்ணிட்டு இனோவாவில் எந்த மாதிரி வருதோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸ்டைலிஷாக. ஸோ இந்த ஒரு வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா ரியர் சைடு வந்து ரொம்ப போல்டாக நமக்கு வந்து காமிக்கும். தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்பாய்லரும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாகவும் ரொம்ப எலிமெண்ட்டாகவும் நல்லா பார்க்குறதுக்கு ஒரு கவர்ச்சிகரமாகவே இருக்குன்னே சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த தேர்ட் ரோ வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நமக்கு லெக் ரூம் கொஞ்சம் உட்காரத்துக்கு கம்ஃபர்டபுளாகவும், அதே மாதிரி இன் அண்ட் எக்ஸிட் அதாவது நம்ம ஏறி இறங்குறதுக்கு கொஞ்சம் ஏற்ற வகையிலே மாடிஃபை பண்ணியிருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற வெஹிக்கிள் வந்து 40 mm கம்மி, இப்போ 40 mm கூட. ஸோ அந்த சைடு எலிவேஷன்லாம் கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருக்காங்க. அந்த சைடு எலிவேஷன் வந்து காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லென்த்து வந்து கொஞ்சம் மாடிஃபை ஆகிருக்கிறது இந்த வெஹிக்கிளை பார்த்தாவே உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த ஸ்பாய்லர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இனோவாவில் பயன்படுத்துகிறது. இனோவாவில் எப்படி நம்ம கிறிஸ்டா இனோவா அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு போல்டிங்காகவே கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். அந்த ரூஃப் ரயிலோட அந்த கனெக்ட் ஆகிற பிளாக் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்தாவே வந்து பார்க்குறதுக்கே தெரியும். வண்டியோட லென்த்து கண்டிப்பாக கொஞ்சம் 40 mm இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தேர்ட் ரோலையும் சீட் வந்து ஏற்கனவே நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா சீட்டையே நம்ம ஃபோல்டபுள் பண்ணி பெட்டாகவே மாற்றிக்கலாம். ஏன்னா தேர்ட் ரோவே கொஞ்சம் ஃப்ளாட்டாகவே நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், ஃபோல்டிங் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் செகண்ட் ரோவையும் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி தள்ளி விட்டு ஃபோல்டபுள் பண்ணணும் அப்படின்னா ஒரு பெட்டு மாதிரியே பயன்படுத்திக்கலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இது ஏற்கனவே இருந்தது தான். பட் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லெக் ரூம் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கிறதுனால உட்காந்துக்கிறதுக்குமே நமக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. லெக் ரூமு அதே மாதிரி ஷோல்டர் ரூமு ஹைட்டு இதுவுமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். தென் வந்து டிரைவிங்க்கும் பார்த்திங்க அப்படின்னா பெட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா 1500 cc. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டிரைவிங் ஓட்டுறதுக்கு செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா டிரைவிங் அந்த ஃபீலும் நல்லாயிருக்கும். தென் வந்து பார்த்திங்கன்னா மைலேஜும் வந்து பார்த்திங்கன்னா 20+ ஓட்டுறதை பொறுத்து, ஆனால் 20க்கு கீழே குறையாது. ஸோ இதுதான் நம்ம மாருதியோட ரொம்ப ப்ளஸ். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் ரொம்ப லோ தான். மார்க்கெட்டில் இப்போ நல்லாவே போயிட்டுருக்கு இந்த மாடிஃபை ஆகிட்டு இருந்த மாதிரி. இதில் ஒரே ஒரு மைனஸ் மட்டும் சின்னதாக சொல்லணும் அப்படின்னா நம்ம எதிர்பார்த்த டைமில் இந்த வெஹிக்கிள் கிடைக்காது. ஏன்னா இப்போயுமே புக்கிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெயிட்டிங் பீரியடில் தான் போயிட்டுருக்கு. நம்ம இப்போ புக் பண்ணால் தான் குறைஞ்சது ஒரு 2 மாதம் 3 மாதத்தில் வண்டி கொடுத்துருவாங்க. அந்தளவுக்கு வெயிட்டிங் பீரியடு தான். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்க்கெட்டில் மாருதியோட ஒன் ஆஃப் த மார்க்கெட் வெஹிக்கிள்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு மக்கள்கிட்ட நல்லா வரவேற்பு பெற்றிருக்கு. ஸோ இந்த ஒரு சேஞ்சஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. ஏன்னா 6 ஏர் பேக் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோஸ்ட் சேஃப்டி ஃபீச்சர்ஸ். ஏன்னா நமக்கு இது என்ன தான் நம்ம காசு நிறையா கொடுத்து வண்டி வாங்கினாலும் நமக்கு உயிருக்கு உத்தரவாதம் வேணும். ஸோ இந்த வெஹிக்கிளில் வந்து 6 ஏர் பேக் கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மக்கள் எதிர்பார்த்த ஒன்று தான். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏசி கன்வீனியன்ட்டு ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சேஞ்சஸ் எல்லாமே மக்கள்கிட்ட வந்து எதிர்பார்த்த ஒன்று தான். ஒரே ஒரு குறை தான், 2 சைடும் அந்த ரூஃப் ஏசி வச்சுருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். சைடில் இருக்க அந்த ரியர் ஏசி வந்துட்டு 2 சைடுமே கொடுத்துருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். செகண்ட் ரோ வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. செகண்ட் ரோவில் வந்து ஆல்ரெடி அது மாதிரி தான் எல்லா கார்லேயும் வருது. அது கன்வீனியண்ட்டாக கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். நான் சொல்கிறது தேர்ட் ரோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு விஷயம். அதே மாதிரி பாசிட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா அந்த 40 mm வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா கஸ்டமர் வந்து ரொம்ப எதிர்பார்த்த ஒன்று. ஏன்னு கேட்டிங்கன்னா தேர்ட் ரோவில் வந்து இன் அண்ட் எக்ஸிட் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த கால் முட்டி இடிக்கும். இப்போ வந்து அந்த மாதிரிலாம் எந்த ஒரு விஷயமும் இல்லை. ஓரளவுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நம்ம வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் அமுக்கிடுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம போடுற வீடியோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படிங்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு காட்டும். வேறு எதை பற்றி காரை பற்றி டீட்டெயில் வேணுனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அதை பற்றியுமே நம்ம கண்டிப்பாக போடலாம். தென் இந்த விஷயத்தோட இன்னொரு விஷயம் அடிஷ்னலாக சொல்கிறேன். இன்ன வரலும் மாருதி வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 கோடி கார் வந்து இந்திய மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்கு. அதில் பெரும்பங்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்டோ, வேகனார், ஸ்விஃப்ட்டு. ஸோ
ஒரு பெரிய மைல்கல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா மாருதி சுசுகி நிறுவனம் வந்து தொட்டிருக்குங்கிற விஷயத்த நம்ம அந்த நிறுவனத்துக்கு பாராட்ட தெரிவிச்சுக்கலாம். இது மாதிரி எல்லாரோட உழைப்பு இருக்குது. நிறையா எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அவங்களாம் நிறையா சப்போர்ட்டிவ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மக்களுக்கு ஏற்ற மாதிரி அதே மாதிரி அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பார்த்து செய்கிற மாதிரி நிறுவனத்துக்கும் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வேறு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதை பற்றி நிறையா பேசலாம்.